Hey guys, this is Surya. Welcome back to another video. Actually பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது தான் நம்ம டியோ ஹோண்டாவோடைய டியோ வந்து ஒரு மாடல் இருக்குது. ஏன்னா இந்த ப்ளூ கலர் வேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 2020 மாடலுங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கோப்ரோவோடைய ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள் தெரியும்னு சொல்லிட்டு அதே போலவே ஃபாக் லைட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். என்னாச்சு என்னடா ஒன்று மட்டும் இருக்கணும்னு என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை கழட்டிட்டாங்க. வீட்டான விட்டுருந்தேன்னா ஸோ அப்படியே கழட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பரவாயில்ல, பட் ஃபாக் லைட் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 to 4 months ஆக போகுதுங்க. எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ ப்ளஸ் ரைட் கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குது, ப்ளஸ் அதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிடி கம்ஃபர்ட்டாக இருக்குது. டாப் ஸ்பீட் எவ்வளோ பார்த்து நம்ம செக் பண்ணி போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இது ஒரு த்ராட்டல் செக் பண்ணலாமா. சரிங்க, சவுண்டு சூப்பராக கேட்குதுங்களா. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிங்கிறதுனா 40,770 கிலோமீட்டர் ஓட்டிக்குதுங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ என்னோட முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா 30-40 மேலே ஏறினோடனே அப்படியே நம்ம ஆள் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இது டாக் பார்த்தீங்கன்னா 5500 RPMங்க. நியூட்டன் வந்து 8.91 மீட்டர் நியூட்டன் பண்ணுற டாக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக 70 to 80 அழகாக போகிறாருங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 80 அழகாக போகிறாருங்க. இதுக்கப்புறம் ஏறாது, ஏன்னா ரொம்ப முக்க ஆரம்பிச்சு சைட்டி போனதுமே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 40 மேலே ஆரம்பி நம்மளால் வந்து செம்ம ஸ்பீட் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அதே போல் இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்கணும்னா சிட்டி கம்ஃபர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிட்டின்றது சின்ன டவுனு தாங்க, நமக்கு இதுங்க தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு வேளை நம்ம போனோம்னா தர்மபுரிக்கு இல்லை கிருஷ்ணகிரி போனால் தான் சிட்டி கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செக் பண்ணுறேன், ஓட்டி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பிரேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. என்னது ரைட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன். நான் இந்த வண்டியில் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி போயிட்டேன், உளுந்தூர் போய் நிற்கிறேன், கொடைக்கானல் போய் நிற்கிறேன். எனக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது உண்மையாகவேங்க. ஸோ இப்படி வச்சா கால் இப்படி வச்சுக்கலாம், கால் பயணிச்சுன்னா இப்படி பின்னாடி வச்சுக்கலாம். நிறைய விதமான கம்ஃபர்ட் ஜோன் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு லக்கேஜ் எல்லா ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ஓட்டுறதுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ லாங் ட்ரைவ் எடுத்துன்னு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துன்னு போக முடியும். எல்லாருனாலுமே இந்த வண்டி தான் இன்றதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா வண்டி எல்லாருனாலும் முடியும். ட்ராவல்ன்றது எல்லாருமே பண்ணலாம். ஓகேங்களா. பார்த்துடலாமா. இங்கே இருங்க பிரேக்கிங் அப்படியே பாருங்க, செம்ம வேறு லெவல் பிரேக்கிங்லாம். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 80 மேலே போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சும்மா இழுக்கு டிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டக்கு இழுக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ ரைட் கம்ஃபர்ட்டை நம்ம இப்போ பார்க்க தானே போகிறோம். வர்த்து பட் என்னென்னா ரொம்ப லாங்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா
நம்ம பெட்ரோல் டேங்க்கு அது இல்லாத எக்ஸஸாக நம்ம வந்து ஒரு வாட்டர் கேனை பிடிச்சி வச்சோன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. ஸோ அதுதான் நான் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே லாங் ட்ரைவ் போகல என்ன பண்ணிப்பேன்னா ஆள் இல்லாததுனால வாட்டர் கேன் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் கட் பண்ணிட்டு ஒரு 1 லிட்டர் கேன் வந்து கம்பல்சரி மினிமம் வச்சுக்குவோம் பேக்கில். அது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ரைடோட கம்ஃபர்ட் உண்மையாக செம்மையாக இருக்குங்க. எனக்கு ஒரு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா மைலேஜ் வந்து 35 தாங்க தருது. ஆனால் ஹோண்டா டியோ வந்து கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50, எனக்கு வந்து 35 தாங்க தருது. ஏன் தான் தெரில. ஸோ மைலேஜ் இப்போ எல்லா விதமான சர்வீஸும் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஏன் 35 தான் தருதுன்னு தெரில. வரைக்கும் நான் ஓரளவுக்கு நல்லாவே படுக்க வச்சு ஓட்ட முடியும். வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்குமே நல்லா படுக்க வச்சு ஓட்ட முடியுங்க. மெயின் சிட்டி கம்ஃபர்ட் வரைக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து சிட்டியில் ஓட்டினுங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிட்டியில் ஓட்டாமலாம் சொல்ல மாட்டேன். சரி, உண்மையாகவே நான் சிட்டியில் ஓட்டினுக்கிறேன். வருத்தம்மா வருத்து. ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்க பிடிச்சிருந்தேன். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.